இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் என்னுடைய வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீனிவாசன். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஸ்ரீ தமிழ் இன்ஃபோ சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா, ஒரு பிடிஎஃப்பில் சில இமேஜஸை எப்படி ஒன்றா வச்சு அப்லோட் பண்ணலான்றது தான். ஆக்சுவலாக அது எதுக்கெலாம் தேவைப்படும்னா, இப்போ ரேஷன் கார்டில் பேர் நீக்கணும் அப்படின்னு நம்ம போனோம்னா அந்த இடத்துல அப்லோட் பண்ணுறதுக்கு ஒரே ஒரு ஆப்ஷன் தான் கொடுத்துருப்பாங்க, ஒரு ஃபைலை தான் அப்லோட் பண்ணுறதுக்கு கொடுத்துருப்பாங்க. அந்த டைமில் 4 டாக்குமெண்ட் 5 டாக்குமெண்ட்டுக்கு அவங்களுக்கு ரெக்குயர்மெண்ட் இருக்கும். ஆனால் நம்மளால் 4 டாக்குமெண்ட்டை தனித்தனியாக அப்லோட் பண்ண முடியாது. அதுக்கு ஒரே பிடிஎஃப்பில் எல்லாத்தையுமே அப்லோட் பண்ணணும். அது எப்படி பண்ணலாம் அப்படின்றத பற்றி தான் நான் சொல்ல போகிறேன். அதுக்கு 2 மெத்தட்ஸ் இருக்குது. அந்த 2 மெத்தட்ஸை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இந்த வீடியோவை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். கண்டிப்பாக அது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். நான் எஃபர்ட் எடுத்து போடுற ஒவ்வொரு வீடியோவுக்கும் உங்களுடைய சப்ஸ்கிரைப் மட்டும்தான் எனக்கு பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி விட்டுருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தேவையான 4 ஃபைலோ இல்லை 5 ஃபைலையோ அதை ஸ்கேன் பண்ணி இல்லைனா ஃபோட்டோ எடுத்து லொக்கேஷனில் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. வேர்டு மட்டும் வச்சு எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம். ரன்னில் போயிட்டு வின்வேர்டுன்னு டைப் பண்ணி வேர்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. லொக்கேஷனில் போயிட்டு நீங்கள் அந்த சேவ் பண்ணி வச்சுருக்க அந்த 4 இமேஜ் தனித்தனியாக இருக்கு இல்லையா, அந்த 4 இமேஜையும் மொத்தமாக செலக்ட் பண்ணி காப்பி பண்ணி வேர்டில் எடுத்து போடுங்க. அந்த மொத்த ஃபைலையும் மொத்தமாக செலக்ட் பண்ணி காப்பி பண்ணி வேர்டில் கொண்டு வந்து பேஸ்ட் பண்ணுங்கள். பேஸ்ட் பண்ணதுக்கப்புறமா இப்படி தான் வந்து மேலே ஜிக்ஜாக விழுந்திருக்கும். அதை தான் வந்து நம்ம ஆர்டர் பண்ண போகிறோம். இப்போ எனக்கு ஃபஸ்ட்டு வந்து கேஸ் பில் வேணுன்றதுனால அதை மட்டும் நான் செலக்ட் பண்ணி காப்பி பண்ணி இல்லை கட் பண்ணி டாப்பில் போயிட்டு ஃபஸ்ட்டு வெரி டாப்பில் போயிட்டு நான் பேஸ்ட் பண்ணுறேன். பேஸ்ட் பண்ணிவிட்டு அதை சென்டராக ஆக்கிறேன். சென்டர் டூல் மேலே இருக்குது, பார்த்தீங்கன்னா தெரியும். எனக்கு கொஞ்சம் இடம் வேணுன்றதுனால நான் மார்ஜினில் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ரிப்பன் வந்து கொஞ்சம் மேலே தூக்கி விடுறேன். அந்த மார்ஜின் ரிப்பன் வந்து நமக்கு ஏற்றப்போ அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு என்ட்ரு கொடுத்து எனக்கு இந்த ரேஷன் கார்டு ஃப்ரண்ட்டும் பேக்கும் பக்கத்தில் வேணுன்றதுனால நான் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஃப்ரண்ட் பேஜை நான் பேஸ்ட் பண்ணுறேன். அதுக்கு பக்கத்துலேயே பேக் சைடில் இருக்கிற ரேஷன் கார்டை காப்பி பண்ணி ஆர் கட் பண்ணி அது பக்கத்துலேயே நான் பேஸ்ட் பண்ணுறேன். அதுக்கு நெக்ஸ்ட் என்ட்ரு கொடுத்துட்டு கடைசியாக இருக்கிற அந்த கேஸ் பில்லையும் கட் பண்ணி அந்த இடத்துல பேஸ்ட் பண்ணுறேன். இப்போ அங்கே பேஸ்ட் பண்ணும்போது எனக்கு இடம் பத்தலைன்றதுனால கீழே அந்த மார்ஜின் ரிப்பனை கொஞ்சம் நான் இறக்கி விட போகிறேன். இறக்கி விட்டிங்கன்னா கொஞ்சம் இடம் கிடைக்கும். இல்லைனா நீங்கள் வந்து உங்களுக்கு அது கம்ஃபர்டபுளாக இல்லைனாலும் அந்த கேஸ் பில்லை நீங்கள் கொஞ்சம் மினிமைஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது சென்டர் ஆக்கிறேன். ஓகே, சென்டர் பண்ணியாச்சு. இதை வந்து சேவ் பண்ண போகிறோம். இதை எப்படி சேவ் பண்ணலான்னா, நமக்கு இப்போ வந்து இதிலிருந்து பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு டூ பிடிஎஃப்னு ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது. அது மூலிமா நான் எப்படி பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணுறத பாருங்கள். அதுக்கு முன்னாடி இந்த டூ பிடிஎஃப்ன்றது வந்து வேர்டில் எல்லா இடத்துலையும் இருக்காது. இதை வந்து சாஃப்ட்வேர் வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணணும். ஆனால் அது ஈஸி மெத்தட் தான். கூகுள் குரோம் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் டூ பிடிஎஃப்னு டைப் பண்ணுங்கள். இந்த ஃபஸ்ட் ஒன்று கிளிக் பண்ணிங்கன்னா இந்த ஃபைலை அப்படியே டவுன்லோட் பண்ணிவிடுங்க. இது லொக்கேஷனில் போயிட்டு இதை வந்து இன்ஸ்டால் பண்ணுங்கள். இது இன்ஸ்டால் ஆகி ஆட்டோமேட்டிக்காக வேர்டில் போய் சீட்டிங் ஆகிடும். இது வேர்டில் சீட் ஆனதுக்கப்புறமா அது எப்படி நம்ம இப்போ பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணுறது இப்போ காட்டுறேன் பாருங்கள். இப்போ பிரிண்ட் கொடுக்கறதுக்காக நம்ம கண்ட்ரோல் பி தருவோம் இல்லையா, அது போல் வேர்டை வந்து கண்ட்ரோல் பின்னு கொடுத்து நான் பிரிண்ட் கொடுக்குறேன். இது போல் வரும்.
இந்த இடத்துல பிரிண்டர்லாம் எதுவும் செலக்ட் பண்ணாமல் அந்த பிரிண்டர் இருக்கிற அந்த இடத்துல கர்சரை கொண்டு போய் வச்சிங்கன்னா அங்கே இருக்கிற எல்லா டெஸ்டினேஷனும் காட்டும். அதில் டூ பிடிஎஃப்ன்றது ஒரு ஃபோல்டராக காட்டும் பாருங்கள், மேலேயே இருக்கு பாருங்கள். அதை செலக்ட் பண்ணிவிட்டு ஓகேன்னு கொடுங்க. ஓகேன்னு கொடுக்கும்போது இந்த மாதிரி வரும். இதில் வந்து எம்படட் ஃபாண்ட்னு ஒன்று இருக்குது, அதை கிளிக் பண்ணிவிடுங்க. அண்டு ஹை குவாலிட்டி அப்படின்னு ஒன்று இருக்குது, அது வேணும்னா அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அது வேண்டாம்னா அதை எடுத்து விட்டுருங்க. அதை எடுத்து விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த 1 MBக்குள்ளே சேவ் பண்ணுன்றதுக்காக அதை எடுத்து விட்டுட்டு பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த 1 MBக்குள்ளே கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நான் இப்போ ஹை குவாலிட்டியில் வச்சு நான் சேவ் பண்ணி பார்க்குறேன். எனக்கு எந்த லொக்கேஷன் வேணுமோ அந்த லொக்கேஷனை வந்து நாங்கள் ப்ரௌஸ் பண்ணி கொடுத்துக்கிறேன். இப்போ நம்ம சேவ் பண்ண இடத்துல போய் பார்த்தா அந்த பிடிஎஃப் இருந்திருக்கும். அந்த பிடிஎஃப் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இங்கே பாருங்கள், நம்ம சேவ் பண்ண ஃபைல் கரெக்டாக எக்ஸாக்டாக பிடிஎஃப்பில் அழகாக வந்து விழுந்திருக்கு. இது ஒரு மெத்தடுங்க. செகண்ட் மெத்தட், கூகுள் குரோம் ஓப்பன் பண்ணிக்கோங்க. கூகுளில் போயிட்டு ஆன்லைன் டு பிடிஎஃப் அப்படின்னு சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டில் வர அந்த ஆன்லைன் பிடிஎஃப் கன்வெர்ட்டர் அப்படின்னு இருக்கு பாருங்க, அதை கிளிக் பண்ணுங்க. அதை ஓப்பன் பண்ணால் இப்படி தான் இருக்கும். இதில் செலக்ட் ஃபைல்னு ஒன்று இருக்கு பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய டெஸ்டினேஷன் எங்கே உங்களுடைய ஃபைல்ஸ் இருக்கோ அதுக்கு போகும். அந்த இடத்துல இந்த 4 ஃபைலையும் செலக்ட் பண்ணி அதுக்கு முன்னாடி அந்த 4 ஃபைலையும் வந்து நீங்கள் ஆர்டராக 1/1 2 3 அப்படின்னு வந்து நீங்கள் ரீநேம் பண்ணிக்கிங்க. எது ஃபஸ்ட்டில் வேணும் எது செகண்ட் வேணுன்றது நீங்கள் பார்த்து அதை ரீநேம் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு அந்த ஆர்டரில் வந்து அங்கே கரெக்டாக அலைண்ட் ஆகும். இப்போ நான் 1 2 3 ஏற்கனவே கொடுத்து வச்சுருக்கேன். இதை நான் செலக்ட் பண்ணி ஓப்பன் கொடுக்குறேன். பார்த்தீங்களா, இந்த இடத்துல 1 2 3 4 அப்படின்னு ஆர்டராக வந்து விழுந்துருச்சு. அதுக்கு பக்கத்தில் கீழே லே அவுட்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணுங்க. மல்டிபிள் பேஜஸ் பர் ஷீட் அப்படின்னு கிளிக் பண்ணிக்கோங்க. 4 பேஜஸ் பர் ஷீட் அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. மற்றதெல்லாம் கரெக்டாக தான் இருக்கும், அதை எதுவும் பண்ண தேவையில்லை, அதை அப்படியே விட்டுருங்க. A4 கரெக்டாக இருக்குன்னு பார்த்துக்குங்க. இந்த அவுட்டர் மார்ஜின் நமக்கு ஏற்ற போல் நம்ம செட் பண்ணிக்கலாம். நான் 5 கொடுக்குறேன். அவ்வளோதாங்க, கன்வெர்ட் கொடுங்க. கன்வெர்ட் ஆகி அது சேவ் ஆகிடும். நீங்கள் கொடுத்த லொக்கேஷனில் சேவ் ஆகிடும். அதை போய்ட்டு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இந்த ஃபைல் பார்த்தீங்கன்னா நீங்கள் கொடுத்த ஆர்டரில் பை ஒன்றா கரெக்டாக சேவ் ஆகிருக்கு. இந்த பிடிஎஃப்பை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அப்லோட் பண்ணுறதுக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா தயவு செஞ்சு என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நான் உங்கள் ஸ்ரீனிவாசன். நன்றி, வணக்கம்.